சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு முத்து சொன்னதுனால ராணி வந்த உடனே கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ எதுக்காக உன் புருஷன் கூட இருந்து கஷ்டப்படுற, நீ என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன், ராணி போல் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா உண்மையாகவே உனக்கு உன் புருஷனை பிடிச்சிருக்கா, பிடிச்சு போயா வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சார் உண்மையாகவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னடா நீ இப்படியெல்லாம் கேட்குற, என்னை உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் சார், நீ எப்படா உள்ளே வந்த, நான் எப்போ வந்ததெல்லாம் தேவையில்லை சார், ஆனால் இது வரைக்கும் உங்களை பற்றி எந்த எவிடன்ஸு எங்ககிட்ட கிடையாது, ஆனால் இப்போ நீங்களே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு பாருங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறேங்கன்னு, இந்த கடையை எங்கள் பேரில் கூட நாங்கள் எழுதி வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வராங்க. ரோகிணி இருந்துட்டு என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முத்து சொன்ன மாதிரி இவங்க வாயிலே எல்லா உண்மையும் வர வைக்கலான்னு பார்த்தா இவங்க எதோ பேசி என் வாயில் எல்லா உண்மையும் வர வச்சுட்டாங்க. இப்போ என்னடனாக்கா கடையை வந்து எழுதி வாங்கி கூடன்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி இருந்துட்டு நீங்கள் என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, அதான் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்கீங்க, மறுபடியும் எதுக்காக இங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. முத்து அந்த நேரத்தில் வரவும் முத்துவை பார்த்தோன்னா மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.